அனைத்து இனிய தமிழ் அன்பர்களுக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம வீடியோக்குள்ளே போகப்பட்டு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டாக்க, இலக்கியங்கள் எவ்வளவோ இருக்குது. ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, சீவ சிந்தாமணி, அப்படி அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, பட்டுப்பாட்டு, எட்டு தொகை, இப்படி எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாக்க, ரொம்பவே பிடிச்சது எதுன்னு கேட்டாக்க, முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம்ங்கிற கவிதை பாட்டில் ஒரு பாடல் வரும். வீரத்தை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னாக்க, ஆட்சியில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு பார்ட்டி வைப்பாங்க அரண்மனையில். அப்படி வைக்கும்பொழுது ஒரு யானையானது என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, அது தன்னுடைய தந்தங்களை இழந்து விடுகின்றன. தந்தங்களை இழந்து விடுவதால் போரில் சண்டை போடும்பொழுது தந்தம் போயிடுச்சு. ஆனால் அந்த அணிவகுப்புக்கு வரும்போது எல்லா யானைகளும் குதிரை படைகளும் வந்து விட்டன அரண்மனைக்குள்ளே. ஆனால் இந்த யானை மட்டும் வெளியில் நிற்கிது. ஏன் வரல அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டாக்க, அதுக்கு அந்த தந்தம் உடைஞ்சி போனதுனால உள்ளே இருக்கும் தன் காதலியை பார்ப்பதற்கு நாணப்பட்டு, வெட்கப்பட்டு, மனசுக்கு கஷ்டப்பட்டு அழகு போய்விட்டதே என்று நினைத்து வெளியில் நிற்கிறது. இந்த அழகான கவிதை, அழகான நயம், வரிகள், முத்தொள்ளாயிரத்து யார் ஆசிரியர்னு இன்னும் தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த சில இலக்கியங்களில் படித்து பார்த்துக்கும்போது சில வரிகள் ரொம்பவே அருமையாக இருக்கும். அது இலக்கணத்தையும் காட்டும், இலக்கியத்தையும் காட்டும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அது நமக்கு தெரியப்படுத்தும். எவ்வளோ ரசிக்கிறதுக்கு இருக்குது தமிழ் இலக்கியங்களில் அப்படின்னு பார்த்தாக்கா, தமிழையே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழையே வளர்ந்து தமிழையே முழுமையாக கற்கவில்லை என்று சொன்னால் அவமானம், வெட்கம் என்று கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது, பிற மொழிகளில் இருக்கின்ற எல்லா மொழிகளிலும் எல்லா இலக்கண இலக்கிய சுவைகளும் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் நமக்கு ரொம்ப சரளமான மொழி. நம்ம மதர் டங்கு, நம்ம படிக்கலாம், பேசலாம், எழுதலாம், எல்லாத்துக்கும் நமக்கு ஃப்ளோவாக வரும். அப்படிப்பட்ட தமிழை கூட நம்மளால் முழுமையாக படிக்க முடியலன்னா வேறு மொழிகளை படித்து என்ன பிரயோஜனங்க? ஒன்றுமே இல்லை. ஒரு வாழ்க்கையில் ரெண்டு விஷயம். பொருள் ஈட்டுவதற்காக படிப்பது ஒன்று, தன்னுடைய அனுபவத்தை அல்லது தன்னுடைய ரசனையை, தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, ஆத்ம திருப்திக்காக படிப்பது என்பது ஒன்று. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் சோலத்தோடும் ஆத்மாவத்தோடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. இந்த தமிழ் இலக்கியத்தை தமிழை படிக்காமல், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழை படிக்காமல் இருக்காதீங்க, தமிழில் பேசாமல் இருக்காதீங்க. தமிழை நன்றாக வளர்த்து விடுங்கள். ஏன்னா இலக்கியத்தில் இல்லாத விஷயம் இலக்கியத்துலேயும் அதே மாதிரி ராமாயண மகாபாரத காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி உறவுகள், நட்பு, வீரம், அப்புறம் காதல் எல்லாமே இருக்குதுல. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ மென்மையான ஒரு பாத்திரங்களை உருவாக்கி, கற்பனையோ அல்லது நிஜமோ எப்படியாக இருந்தாலும் அந்த வரிகளை நாம் ரசிக்க வேண்டும், வார்த்தைகளை நாம் இனிமைப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது அதை தான் இவர் வள்ளுவர் சொன்னார், பட்டினத்தார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறது சில சமயத்தில் கஷ்டமாக இருக்கும் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தான் நமக்குன்னு ஒரு கடவுள், ஒரு கவிஞர் கண்ணதாசனை கொடுத்தாரு. அவர் எழுதினார், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வருவாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்பாராம், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், ஒரு மனிதன் அதுவே இனிமை என்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டில் கடவுள் ஒரு நாள் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வரிகள், வன்மையான வரிகள், வலிமையான, அதாவது அந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்க, அந்த அழுத்தத்தை கொடுக்காமல், அழுத்தத்தை பார்க்காமல் நீங்கள் மேலோட்டமாக அந்த பாடலை கேட்பதால் உங்களுக்கு அந்த ரசனை புரியவில்லை. சில பாடல்களில் நம்பிக்கை, தத்துவம் அல்லது நமது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனையோ இருக்கின்றன. இது மாதிரி நீங்கள் படித்து புரிஞ்சுக்கங்க. நல்ல அனுபவம் தான் வாழ்க்கையில் ரொம்ப கடைசி வரையும் நமக்கு மனசை திருப்தி கொடுக்கும். அந்த திருப்தி தாங்க ரொம்ப வேணும். அதுதான் பேரானந்தம். நன்றி, வணக்கம்.